ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 27 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றுக்கு நிலை வாழ்வை அளிக்கின்றேன், அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரை விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்துடைய 4ஆம் ஞாயிறை நல்லாய் ஞாயிறாக தாயாம் திருவையானது இன்று கொண்டாட நமக்கு இன்றைக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இன்றைய இந்த ஞாயிற்றுக்கிழமையை இறை அழைத்தல் ஞாயிறாகவும் நாம் கொண்டாடுகின்றோம். ஆண்டு அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவென்ற இறைவாக்கு கிணங்க இன்றைக்கு இந்த இறை அழைத்தல் குறைந்து போகின்ற இந்த காலங்களிலே ஆண்டவர் நமக்கு இந்த அருமையான ஒரு அழைப்பின் குரலை எல்லாருக்கும் ஆண்டவர் அழைக்கின்றார். இறையாட்சி பணியிலே எல்லோருமே உழைப்பதற்கு, பணி செய்வதற்கு ஆண்டவர் இந்த நாளை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் எல்லோருமே தன்னுடைய மீட்பு பணிக்கென வாருங்கள், என்னுடைய தோட்டத்துக்கு வாருங்கள் என்று எல்லோரையும் ஆண்டவர் அன்போடு அழைக்கின்றார். ஆக நல்ல ஆயின் ஞாயிறை நாம் இன்று சிறப்பான விதத்தில் கொண்டாடுகின்ற இந்த நாட்களிலே நம்முடைய தாயாம் திரு அவைக்கு 267வது திருத்தந்தையாக 14ஆம் லியோ அவரை ஆண்டவருடைய அருளால் நாம் பெற்றிருக்கின்றோம். இன்றைக்கு உலகமே இன்றைக்கு பேரு மகிழ்ச்சியிலே இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எங்கள் திருத்தந்தையை நாங்கள் பெற்றுவிட்டோம் என்ற மகிழ்வோடு இருக்கின்றோம். ஆக நம்முடைய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இத்தகைய ஒரு பொறுப்பை, மந்தையை மேய்க்கின்ற அருமையான ஒரு பொறுப்பை இன்றைய திருப்பாடலில் கூட 100வது பாடல், ஆண்டவர் நம் ஆயன், அவர் மேய்க்கும் ஆடுகள் என்று சொல்லப்படுவது போல அவர் தன்னுடைய பொறுப்பை நமக்கு இந்த ஒரு ஆயனாக, இந்த மந்தைகளை பாதுகாப்பவராக, பேணி பாதுகாப்பவராக, மந்தைகளை வழிநடத்தக்கூடியவராக, மந்தைகளுக்கு விசுவாசத்தை ஊட்டக்கூடியவராக ஆண்டவருடைய அருளால் முதல் முறையாக இந்த அமெரிக்க தேசத்திலிருந்து அருமையான ஒரு திருத்தந்தையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவருடைய இரக்கம் என்று திருப்பாடல் 118 சொல்வது போல ஆண்டவருக்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக இந்த நல்லாயின் ஞாயிறை இன்று சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஆயனாக வருகின்றார். திருப்பாடல் 23வது பாடலிலே, என் ஆயன் ஆண்டவர், எனக்கென்ன குறைவு, என்னை பசும்புல் மேய்ச்சலிலே என்னை இளைப்பாறச் செய்கிறார் என்பத வரிகளுக்கு இருப்ப இந்த சங்கீதத்திலிருந்து ஆண்டவர் நம் ஒவ்வொருவருமே ஆயனாக இருந்து வழி நடத்துகின்றார். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், மோசே காலத்திலிருந்து ஆண்டவர் அவரை தெரிவு செய்கின்றார். நீ இந்த மக்களை நீ பேணி பாதுகாக்க வேண்டும். காரணம், மோசேயுடைய வாழ்விலே ஒரு ஆட்டுக்குட்டி அந்த தண்ணீர், அந்த ஆறு ஓடக்கூடிய இடத்திலே தனிமையாக கிடக்கின்ற பொழுது அதை அவர் தூக்கி அதை கட்டி அணைத்து, இந்த நீரை குடிப்பதற்கா நீ இங்கு வந்தாய், இப்படி கேட்டிருந்தால் நானே உன்னை அழைத்து வந்திருப்பேனே என்று அதை செல்லமாக பாசமாக மோசே தன்னுடைய கழுத்திலே சுமந்து செல்வதை பார்த்து ஆண்டவர், இவன்தான் இந்த இஸ்ராயல் மக்களை மீட்பு பாதையை வழிநடத்தக்கூடிய நல்ல ஒரு தந்தை, வழிநடத்தக்கூடியவர், ஒரு மேய்ப்பர் என்பதை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே மோசேயே அந்த இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக நீயே அந்த தலைமை பொறுப்பை ஏற்று மக்களை வழிநடத்து என்று சொல்லுகின்றார். பாருங்கள், இவ்வாறாக அபிரகாம் குலமுதுவர்கள், ஈசாக், யாக்கோபு இவருடைய அந்த குலமுதுவர்களுடைய வாழ்விலும் இந்த ஒரு விவசாய தொழிலை பார்க்கிறோம், ஆடு மாடு மேய்க்கும் தொழிலை பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்வை ஆண்டவர் தெரிந்திருக்கும் முன்பு அவர் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் என்று நாம் வேதாகமத்திலே படிக்கின்றோம். இவ்வாறாக பழைய ஏற்பாட்டு அந்த இஸ்ராயல் மக்களிலே எசேக்கியேல் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து படிக்கின்றோம். ஆண்டவர் பேணி பாதுகாப்பவராக, இந்த ஆடுகளை கண்காணிப்பவராக, ஒவ்வொருவருக்கும் பல பொறுப்புகளை கொடுத்து இயேசுவே கடவுளே நமக்கு ஆயனாக இருக்கின்றார். யாவே இறைவன் ஆயன் ஆடுகள் என்று சித்தரிக்கின்ற அந்த உருவகத்தை குறிப்பிடுகின்றார். இவ்வாறாக அந்த இஸ்ராயல் மக்கள் இனம் ஒரு ஆடுகளாக, மந்தையாக கடவுளை நோக்கி பயணிப்பதிலே கடவுள் என்ன வழிகாட்டுகின்றாரோ அதை அவர்கள் செயல்படுத்தக்கூடியவர்களாக தங்களுடைய வரலாற்றிலே
ஈடுபட்டு இருக்கிறார்கள், கடவுளுடைய உடனிருப்பை பெற்றிருக்கின்றார்கள். ஆக புதிய ஏற்பாட்டிலே நாம் இயேசுவே நமக்கு இந்த நற்செய்தி வழியாக யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரத்திலே நமக்கு அருமையாக இன்றைக்கு குறிப்பிடுகின்றார். என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்று இயேசு நம் அனைவருமே அறிபவராக இருக்கின்றார். அதைத்தான் இந்த இறை அழைத்த ஞாயிறை நாம் குறிக்கின்றோம். எசாயா புத்தகத்திலே 62ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் அருமையாக சொல்லுகின்றார், தாயின் கருவயிற்றில் இருக்கிற பொழுதே உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகின்றார். ஆக கடவுள் நம்ம ஒவ்வொருவருமே அறிந்திருக்கிறார். எசாயா புத்தகம் 49ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே உன்னை உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு கடவுள் நம்மை அறிபவராக இருக்கின்றார், நம்மை அறிந்து அன்பு செய்யக்கூடியவராக இருக்கின்றார். ஆக கடவுளை அறிதல், அதன் புகழுடைய பிலிப்பிய மடலில் சொல்லுவார், கிறிஸ்துவை அறிதலாகிய ஒப்பற்ற செல்வத்தின் பொருட்டு அனைத்தையும் நான் குப்பையென கருதுகிறேன் என்று சொல்லுவார். அந்த அளவுக்கு இயேசுவால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவருமே அவருடைய அன்பு பணிக்கு என் பின்னே வாருங்கள், உங்களை நான் மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்று ராயப்பரையும் அந்திரேயா போன்ற பல சீடர்களை ஆண்டவர் அன்போடு அழைக்கின்றார். ஆக அழைப்பு ஒரு பிழைப்புக்காக அல்ல, மாறாக இந்த அழைப்பு என்பது அர்ப்பணிப்புக்காக, இந்த அழைப்பு என்பது அன்புக்காக. இதைத்தான் இந்த மே மாதத்திலே, அது குறிப்பாக இந்த 17ஆம் நாள் நம்முடைய பாதுகாவலி மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலியாக இருக்கிற கார்மேல் சபை புனித குழந்தை தெரசம்மாளுடைய புனித பட்டம் பெற்று 100 ஆண்டு விழாவை 1925 அவர்கள் புனிதாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 2025 மே 17 100 விழாவை கோலாகலமாக இன்றைக்கு உலகமே கொண்டாடக்கூடிய அளவுக்கு மறைபரப்பு நாடுகளின் குழந்தை தெரசம்மாள் இந்த இறை அழைத்தலை குறித்து சொல்லுகின்றார். எவ்வாறாக என்றால், இந்த அழைத்தல் என்பது அன்புக்காக என்று தன்னுடைய அழைத்திலேயே அவர் குறிப்பிடுகின்றார். கடவுள் என்னை அழைத்திருக்கிறார், எதற்காக? இந்த மனு குலத்தை அன்பு செய்வதற்காக என்று அன்பை வாரி வழங்கக்கூடியவளாக, சிறிய சிறிய புண்ணியங்களை சிறிய சிறிய வழிகள் வழியாக கடவுளை அடைவதை, இறை அன்பை பெறுவதிலே தன் வாழ்வை அர்ப்பணித்த குழந்தை தெரசம்மாளுடைய புனித பட்டம் பெற்ற 100 விழாவிலே இந்த 2025ஆம் ஆண்டு இந்த மே மாதத்திலே நன்றி கூறுவோம். ஆண்டவர் நம்ம அன்போடு அழைக்கின்றார். அந்த அழைப்பு என்பது ஒரு இறையாட்சியை கட்டி எழுப்ப, இறையாட்சியை அமைப்பதற்கும் கடவுள் நம்ம எல்லோருக்குமே அழைப்பை கொடுக்கிறார். பவுலடியார் அருமையாக நமக்கு குறிப்பிடுவார், கடவுள் எனக்கு இந்த ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார், நான் 13வது திருத்தூதர் என்று தன்னை பெருமையாக சொல்லுகின்றார். அந்த அளவுக்கு கடவுள் ஒவ்வொருவரையுமே குறிப்பிட்ட காலத்திலே ஒவ்வொருவரையும் தன்னுடைய பணிக்கென அவர் அழைக்கின்றார். அப்ப கடவுளுடைய அழைப்பு என்பது பொதுவானது. நீங்கள் அரச குருத்துவ திருக்கூட்டம் என்று 1 பேதுரு மடலில் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கிறோம். அதே வேளையிலே 1 பேதுரு மடலில் 5ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே எப்படிப்பட்ட ஆயர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை ராயப்பர் தன்னுடைய சகோதரர்களுக்கு, தன்னுடைய சீடர்களுக்கு குறிப்பிடுகின்றார். ஒரு ஆயன் எப்படி இருக்க வேண்டும்? உண்மையோடும் அன்போடும் கனிவோடும் நேர்மையோடும் மக்களுக்கு வழி நடத்தக்கூடிய அளவுக்கு பொறுப்புள்ள ஒரு ஆயராக இருக்க வேண்டும் என்பதை தன்னுடைய மடலிலே குறிப்பிடுகின்றார். இவ்வாறாக கடவுளுடைய இந்த அன்பு ஒரு பெரிதாக பார்க்கப்படுகிறது. எரேமியா புத்தகத்தில் வாசிக்கிறோம் 15ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்திலே ஒரு ஆயர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும்? மக்களை தீய வழியிலே நடத்தக்கூடியவராக இருக்கக்கூடாது, தங்களுடைய அதிகாரத்தை அவர்கள் மேல் செலுத்தக்கூடாது, மாறாக பணிவோடு இருக்க வேண்டும் என்பதையும் இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். இவ்வாறாக எப்படி ஒரு ஆயன் எப்படி மக்களை வழிநடத்த வேண்டும், அன்போடும் கனிவோடும் இருக்க வேண்டும் என்பதை இயேசு வழியாக நாம் அறிகின்றோம். நானே நல்ல ஆயன், என் ஆடுகள் என்னை அறிகின்றன, நானும் அவற்றை அறிவேன் என்று இயேசு ஒரு உடனிருப்பை, அன்பை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை இயேசு நாம் ஒவ்வொருவருமே அவர் தெரிந்திருக்கின்றார், அறிந்திருக்கின்றார். இதை தன் 2ஆம் வாசகத்திலே நாம் அருமையாக பார்க்கின்றோம். அருமையாக திருவெளிப்பாடு நூலிலிருந்து எடுக்கப்பட்டு இருக்கின்றது. அருமையாக ஆண்டவர் கடவுளை அறியும் நின்று கொண்டு ஆண்டவர் அருமையாக நமக்கு இதை குறிப்பிடுகின்றார். இதோ அறிவிருக்கின்ற ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும், வாழ்வழிக்கும் நீரூற்றுகளுக்கு வழிநடத்தி செல்லும். கடவுள் அவருடைய கண்ணீர் அனைத்தையுமே துடைத்து விடுவார். வெண்மையான தொங்கலாலை அணிந்தவர்களாக கையில் குருத்தோலை பிடித்திருந்தார்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். அதே வேளையிலே தங்களுடைய தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியுடைய இரத்தத்திலே துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள் என்று குறிப்பிடுகின்றார். இவ்வாறாக திருமுழுக்கு யோவான் இயேசுவை பார்க்கிற பொழுது இவரே கடவுளுடைய ஆட்டுக்குட்டி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் என்று சொல்லுகின்றார். இவ்வாறாக இயேசுவே நமக்கு ஒரு ஆயனாக, செம்மறியாக, இயேசு நமக்கு ஒரு புதியதொரு அர்த்தத்தை புதிய ஏற்பாட்டிலே ஆயன் தன்னை அர்ப்பணிப்பவராக, பலியாக தன்னை கொடுப்பவராக எபிரேய மடலிலே வாசிக்கிறோம். இயேசுடைய அந்த இரத்தத்தால் நாம்
விலை கொடுத்து மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று எபிரேய மொழியில சொல்லப்படுவது போல இயேசுடைய இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி போக்குகின்றது. இயேசுடைய இரத்தம் நம்மை தூய்மையாக்குகின்றது. இயேசுடைய இரத்தம் நம் ஒவ்வொருவரையுமே புது படைப்பாக மீட்புக்கு நம்மை வழிவகுக்கின்றது. இயேசுடைய இரத்தம் நம்முடைய குற்றங்களை கழுவி போக்குகின்றது. இயேசுடைய இரத்தம் ஒரு புது படைப்பாக நம்மை மாற்றுகின்றது. அதைத்தான் நாம் விவிலியத்திலே பல்வேறு அனுபவங்களிலே நாம் பார்க்கிறோம். இயேசுவே ஆயனாக, செம்மறியாக, பலியாக தன்னை அவர் கொடுக்கின்றார். அதைத்தான் இன்றைக்கு ஒவ்வொருவருமே நாம் பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தியிலே 15ஆம் அதிகாரத்திலே 4 முதல் 7 வசனங்களிலே பார்க்கிறோம். அந்த காணாமற் போன அந்த ஆட்டை 100 ஆடுகளிலே ஒரு ஆடு தொலைந்து போனாலும் அந்த 99ஐயும் விட்டுவிட்டு அந்த இழந்து போனதை தேடி மீட்க மானிடர் மகன் வந்தார் என்பது போல அந்த காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடிப்பவராக, அதை கண்டடைந்தவுடனே மகிழ்ச்சியோடு கட்டி அரவணைத்து ஒரு விருந்து கொண்டாடக்கூடிய ஒரு அன்பு தந்தையாக, பரிவுள்ளவராக, கனிவுள்ளவராக இயேசு இருக்கின்றார். எப்படி ஒரு ஆயன் இருக்க வேண்டும் என்பதை, இந்த மக்கள் எல்லாம் ஆயனில்லா ஆடுகள் போல இருக்கிறார்கள் என்று இயேசு பரிவு கொண்டார், இரக்கம் கொண்டார், அன்பு கொண்டார். அதுதான் ஒரு அழைத்தல். கடவுளே இறைவா, உமது திருவுளத்தை நிறைவேற்றுவதை எனக்கு உணவு என்று சொன்னார். இயேசுடைய அந்த அழைப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இறையாட்சியை ஆண்டவர் சுட்டி காட்டினார். தன்னை கொடுத்தார், பலியாக தன்னை அர்ப்பணித்தார். இதை தன்னுடைய முதல் வாசகத்திலே திருத்தூதனிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. பவுலும் பர்னபாவும் அந்தியோக்கியாவிலே முதல் முறையாக கிறிஸ்தவர்கள் என்று இந்த அந்தியோக்கியாவில் தான் அழைக்கப்பட்டார்கள். அந்த தல திருச்சபையை அவர்கள் கட்டி எழுப்பி இயேசுடைய அன்பை, மீட்பை அவர்கள் அறிவிக்கின்றார்கள். கடவுளுடைய வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது, ஆனால் நீங்கள் அதனை உரத்தள்ளி நிலைவாழ்வுக்கு தகுதியற்றல் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்துக் கொண்டீர்கள். உலகம் முழுவதும் என் மீட்பு அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்துக்கு ஒளியாக ஏற்படுது என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். பிற இனத்து அப்போஸ்தலர்களாக பவுலும் பர்னபாவும் பிற இனத்து மக்களை இவரே பிற இனத்தாருக்கு இருளகற்று மொழி என்று தங்களை அர்ப்பணிக்கின்றார்கள். தங்களுடைய அழைப்பை உணர்ந்து நற்செய்தியை அறிவிக்கின்றார்கள். ஆக பாஸ்கா காலத்துடைய இந்த 4ஆம் ஞாயிறு நல்லாயின் ஞாயிறாக, இறையழைத்தல் ஞாயிறாக கொண்டாடக்கூடிய இந்த நாட்களிலே ஆண்டவர் அருமையான ஒரு திருத்தந்தை, 2067வது உலகம் போற்றும் திருத்தந்தையாக, அமெரிக்க தேசத்திலிருந்து முதல் திருத்தந்தையாக நமக்கு புனித 14ஆம் லியோ 14ஆம் சிங்கராயரை ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கொடைய வரத்தை நாம் நன்றி கூறுவோம். அவருடைய பணி சிறக்க அவர் நமக்கு சொல்லக்கூடிய முதல் வார்த்தையே உங்களுக்கு அமைதி உண்டாக என்றுதான் நம்முடைய திருத்தந்தை அவருடைய உரையை ஆற்றியிருக்கின்றார். ஆக அமைதியை இந்த உலக அனைத்துக்குமே அவர் கொடுப்பதற்கும் எல்லாருக்கும் போற்றக்கூடிய ஒரு தந்தையாக உடல் உள்ள சுகத்தோடு அவர் தன்னுடைய பணியை ஆர்வத்தோடும் விருப்பத்தோடும் அந்த புனித அகஸ்தினிய அந்த மடத்திலே தன்னை உருவாக்கப்பட்டிருக்கிறார். அகஸ்தினார் சொல்லுவார், நான் உங்களில் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், ஆனால் அதே சமயத்திலே உங்களுக்காக நான் ஒரு ஆயராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய புனித 14ஆம் சிங்கராயர் அவர்கள் அந்த அகஸ்தினிய மடலிலே தன்னை உருவாக்கி பயிற்சி உருவாக்க பெற்று குருவாக, துறவியாக, தலைமை பொறுப்பாளராக பல்வேறு நிலைகளிலே திருவையிலே பொறுப்புகளை ஆற்றினாலும் இப்பொழுது உலகம் போற்றக்கூடிய ஒரு திருத்தந்தையாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். இந்த பணியை அவர் சிறப்பாக செய்ய நம்முடைய ஜபத்தை அவருக்கு காணிக்கையாக்குவோம். இறையழைத்தல் ஞாயிறிலே நல்ல ஞாயிறை கொண்டாடக்கூடிய நாம் இத்தகைய ஒரு ஆயனை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஆயருக்காக நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய திருத்தந்தைக்காக நம்முடைய ஜபத்திலே வேண்டுவோம். அவருடைய உடல் ஆன்மீக நலன்களுக்காகவும் அவர் எத்தகைய ஒரு சவாலை இந்த 21ஆம் நூற்றாண்டிலே அரசியல், பொருளாதார, சமூக, கலாச்சார இந்த மாற்றத்தை நிச்சயம் ஏழை எளிய மக்களுக்கு நிச்சயம் பணி செய்யக்கூடிய ஆர்வமுள்ளவராக தன் வாழ்வை அவர் அர்ப்பணிக்க அவருக்காக நாம் தொடர்ந்து திருவையிலே இந்த நல்லாய ஞாயிறை கொண்டாடக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே நம்ம தலைமை பொறுப்பிலே இருக்கிற எல்லாருக்காகவே நான் ஜெயிப்போம். திருவையிலுடைய இந்த பணியிலே அமைப்பில் இருக்கிற எல்லா பொறுப்பாளர்களையும் இன்னும் பொதுநிலையராக பல்வேறு தல திருச்சபை, பங்கேற்கும் திருச்சபை, பல்வேறு பொறுப்புகள் இன்றைக்கு பொதுநிலையில் இறையாட்சியை கட்டி எழுப்ப பல்வேறு நிலையில் இருக்கிற அனைவரையுமே குடும்பத்தில் இருக்க குடும்பத் தலைவர், குடும்பத் தலைவி எல்லாரையும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். அன்போடும் கனிவோடும் இரக்கத்தோடும் பணிவோடும் நாம் அனைவரும் இந்த திருவையை கட்டி எழுப்ப நல்லாய ஞாயிறை கொண்டாட ஜெபிக்க அருள் வேண்டுவோம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். நல்லாய ஞாயிறை, இறையழைத்தல் ஞாயிறை சிறப்பிக்கிற இந்த நாளிலே இறையழைத்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இறையழைத்தல் பெருகுவதற்கு உருவாக, கண்ணியராக, இன்னும் பல்வேறு நிலையிலே திருச்சபையில் தன்னை ஈடுபடுத்த அர்ப்பணிக்க நல்ல உள்ளங்களை இந்த வருடங்களை கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். இறையழைத்தல் பெருகும்படியாகவும் உம்முடைய இறையாட்சி பணியை, நற்செய்தி அறிவிப்பை உலகெங்கும் அறிவிக்க தொடர்ந்து பாடுபட்டு உழைக்கக்கூடிய நல்ல உள்ளத்தை, தாராள உள்ளத்தை
அன்பான கனிவான இரக்கம் நிறைந்த உள்ளத்தை ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கொடுத்து, நல்லாய ஞாயிறே, ஆண்டவர் எங்களுக்கு ஆயன், நாங்கள் அவருடைய ஆடுகள் என்ற அந்த ஒரு பணிவோடு வாழ்வதற்கு தேவையான கிருபையை, ஆசீர்வாதங்களை இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே வேண்டி ஜபிக்கிற, இந்த யூடியூபிலே வேண்டி ஜபிக்கிற எல்லா குடும்பத்தையுமே பொறுப்புள்ள குடும்பமாக, தலைமைத்துவத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருமே முன்மாதிரியான கிறிஸ்தவ வாழ்வு, உண்மையான நேர்மையான எடுத்துக்காட்டான கிறிஸ்தவ வாழ்வை குடும்பத்திலே வாழ்வதற்கு தேவையான எல்லா கொடைகளையும் வரங்களையும் அவர்களுக்கு இந்த நாளிலே கொடுக்கும்படியாக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.